போயிடலாமா? கும்பம், சனி பகவான் வீடு, மாந்தி. கும்பத்தில் மாந்தி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கும்பத்துல மாந்தி இருக்கு, அதுவும் சனி பகவானுடைய வீடே தான், அதுவும் தன்னுடைய தந்தையின் வீடு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 11 லாபம், 11 மாந்தி இருந்தால் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ லாபம் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்குன்னா நான் தனியா இருக்கேன், ஒரு மாதிரி லோன்லி ஃபீல், நான் ரொம்ப தனிமையா இருக்கேன், அந்த தனிமை உணர்வு அவங்கள ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். எல்லா செல்வங்களும் இருக்கும், ஆனா நான் சந்தோஷமா இல்லை, புரியுதுங்களா? செல்வத்தை தரும் சந்தோஷத்தே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல், லோன்லி ஃபீல் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். சமூக சேவை வாய்ப்பு, ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்சா மற்றவங்களுக்கு உதவணும், போய் அதை சரி பண்றேன், இதை பண்றேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களா போய் முன்ன நின்று நான் அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? அப்ப அந்த கும்பம் அப்படின்னா வணங்கத்தக்கது, அவங்களையும் வணங்கத்தக்க ஒரு பர்சனா இருப்பாங்க, மதிக்கத்தக்க ஒரு பர்சனா இருப்பாங்க. அவங்கள யாரும் ஐயா இவனால ஒண்ணும் நடக்காது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இந்த ஆள் வந்துட்டாரு, ஏதாவது நல்லது செய்வார், இப்படி ஒரு மதிக்கத்தக்க ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆராய்ச்சி தொழில் செய்யறாங்க, புரியுதுங்களா? அரசாங்க தொழில் செய்யறாங்க, ஆராய்ச்சி தொழில் செய்யறாங்க, தொழில்நுட்ப தொழில் செய்யறாங்க, ரொம்ப மைனூட்டா செய்யறாங்க. அடுத்தது கெமிக்கல் ஒர்க் செய்யறாங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான லைஃப் கொடுக்கும். இப்ப மெக்கானிக்கல் கெமிக்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத சம்பந்தப்பட்ட ஆயுர்வேதம், அப்புறம் சித்தா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க அனுபவிக்கிறது, அவங்க தனிமையா அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அப்பப்ப டவுன், மனசு டவுன் ஆயிட்டே இருக்கும், சரிங்களா? இது கொஞ்சம் மாறணும். ஏன்னா என்ன இருந்தாலும் மாந்திங்கிறது தோஷம்தான், அது நல்லதே செய்தாலும் சின்ன சின்ன தடங்கள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும்போது அந்த தோஷத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்னா அன்னதானம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா கோயில்னாவே என்ன சொல்லுவோம், கோயில் அப்படின்னாவே பிரசாதம், சாமிக்கு அப்புறம் அது எப்பேற்பட்ட கார், பெரிய பெரிய ஜெய்ஜாண்டி கார்ல வந்தாலும் பிரசாதம்னா லைன்ல நிற்பாங்க. அந்த பிரசாதத்துக்கு ஈகோ பார்க்க மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோம். பிரசாதம் என கடவுளுடைய அனுகிரகம் உள்ள பிரசாதம், அதை சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சமா கொடுத்தாலும் அது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பிரசாதத்துக்கும் அன்னதானத்துக்கும் கண்டிப்பா நம்ம நிற்போம். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு அன்னதானம் செய்யணும். இந்த அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது ஓம் சனிச்ச தேவாய நமக, இல்லாட்டி ஓம் சூரிய புத்திராய நமக, இப்படி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. கும்பத்துக்கு ரொம்ப வலிமை. கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு கோயிலுக்கெல்லாம் போய் அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. எங்க கும்பம் இருக்கோ, உயர்ந்த கோபுரத்து கும்பம் இருக்கோ, அந்த கும்பத்தை வழிபடுறதும் நீங்க செஞ்சுட்டு வந்தா இன்னும் அற்புதமாக இருக்கும். கும்பம் இருக்கக்கூடிய உள்ள நுழைஞ்சின கொடி கம்பம் இருக்கும், அந்த கொடி கம்பத்தையும் நீங்க கும்பிட்டு வந்தா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும், சரிங்களா? இதுல சூட்சமமான முறையில் உள்ள ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் மாந்தி இருந்தால் சதய நட்சத்திர நாள், சதயம் அப்படிங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல இரும்பு சட்டி இருக்கு இல்லைங்களா, இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க. அதுல 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் நிரப்பி காலையில எந்திரிச்ச உடனே உடல் கை உங்களுடைய முகம் அப்படியே அந்த முகத்தை பாக்குற மாதிரி, கும்பத்துல சனி பகவான் இருக்கிறவங்க இரும்பு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த இரும்பு வடைச்சட்டியில 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்துங்க. அந்த 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில முகமே கழுகாதீங்க, எந்திரிச்ச உடனே உங்க முகத்தை அந்த அந்த எண்ணெயில பாருங்க. அந்த பார்த்துட்டு அந்த முகம் அந்த எண்ணெய் ஃபுல்லா அப்படி பரவற மாதிரி நல்லெண்ணெயில உங்களுடைய முகம் கழுகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு அந்த எண்ணெயை கொண்டு போய் ஊர் எல்லையில ஊத்திட்டு வந்தாங்க. ஊர் எல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்தியோ இல்ல உங்க ஏரியாவையே தாண்டி இருக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு புரிஞ்சுதா? காலையில எந்திரிச்ச உடனே
கும்பத்துல இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் இருந்தால் சதய நட்சத்திரத்தின் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இரும்பு வடச்சட்டியில 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். அந்த 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில உங்களுடைய முகம் பாருங்க. காலையில எந்திரிச்சோன்னா முகம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயில உங்க முகத்தை கழுவிக்கோங்க. அப்படியே கழுவி அதை வலிச்சு எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இருள் தன்மை போயிடும். மாந்தி தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அந்த நல்லெண்ணெயில கழுகும் போது நல்லெண்ணெய்ங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியோட எடுத்துட்டு போய் ஊர் எல்லை அப்படிங்கிறது இருக்கு. அது கிராமத்துல இருந்தா ஊர் எல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல இருந்தா நம்ம ஏரியாவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த எண்ணெயை கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த வடைச்சட்டிய நீங்க போறப்போ ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு வந்து அந்த சட்டியை வெளியில வச்சு கழுகிடுங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? வெளியில வச்சு கழுகிட்டு வந்துடுங்க. இதை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என எந்த ஊர் திசையில வேணாலும் கொட்டிக்கலாம். எந்த ஊர், எப்படி கிழக்கா இருந்தாலும் சரி, மேற்கா இருந்தாலும் வடக்கா இருந்தாலும், எந்த ஊர் திசைகளா இருந்தாலும் கொட்டிக்கலாம். இதை 4 மாசம் தொடர்ந்து செய்யணும், இல்லாட்டி 6 மாசம் செய்யணும். இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய இந்த நல்லெண்ணெய் பரிகாரம் இது சூட்சம பரிகாரம். இரும்பு என்பது சனி பகவான், நல்லெண்ணெய் என்பதும் சனி பகவான். புரியுதுங்களா? நம்ம முகம் பிரகாசமாகணும். என்ன சொல்லுவாங்க? சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமையில நல்லெண்ணெயில நல்ல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம எண்ணெய் தேய்ச்சா நம்ம உடல் சூடு, உடல் பலம், திருஷ்டி, பில்லி, சூனியம் எல்லாமே போகுமா. இதுக்காக நல்லெண்ணெயில உங்களுக்கு குளியல் போடுறதுக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஏன் அந்த முகத்தை சட்டியில பாக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய கருமை, திருஷ்டி, நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதையோடு அது போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து அந்த எண்ணெயை அப்படியே கொண்டு போய் கொட்டிடுறோம். புரியுதுங்களா? வீட்டுக்கு நல்லா குளியல் போட்டு சனி பகவான் கோயிலுக்கு, ஈஸ்வரன் சனி பகவான் கோயிலை பார்க்கணும்னா நம்ம சிவபெருமான கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் வழிபட்டு சனி பகவான் வழிபட்டு உங்களோட வீட்டுல நீங்க இருந்தா அந்த நாள் அந்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்படியே 6 மாத காலங்கள் நீங்க செய்தா போதும். இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தலாமா? அடுத்து மீனம். குரு பகவான் வீடு.